ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 8ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 2ல் என்ன நடக்குதுன்னா, அங்கே நம்ம போவோம். அப்புறம் அங்கே சாண்டும் மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆம்க்கு. நீ கொஞ்சம் ஓவராக தாண்டா பேசுகிற, உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. உன்னை மாதிரி லூஸு பையனை போய் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக விட்டுறாதடா. ஆர்க்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னே ஓகே சொல்லிடுன்னு சொல்ல, டே நான் உன் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி பூவை பார்த்தா ஆம் சொல்கிறான். என்ன பண்ண முடியும், உனக்கு கிடச்சிருக்க ஒரு ட்ரெஷர் தான் அவன். தயவு செஞ்சு விட்டுறாத. அப்புறம் உன்னால் இன்னும் சாய்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆக முடியலையா அப்படிங்கிற மாதிரி சாண்டு கேட்குறான். அப்படிலாம் இல்லைடா, என்னை அங்கேருந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆர்க்குன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க? என்ன ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கணும்னு பார்த்துட்ருக்கியா? அது எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி ஆம் சொல்கிறான். ஐ கெஸ் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நீ நினச்சிட்ருக்க இந்த மைண்ட் கேம் இதோட முடிச்சுக்கோ. யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உண்மையாக ரியல் லைஃப் வேறு மாதிரி இருக்கும்டா. ஆர்க்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, புரிஞ்சுதான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ மறுபடியும் உன்னோட பதிலை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணாத, சீக்கிரமாக சொல்லிடு. இல்லை ஒரு வேளை இந்த மைண்ட் கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்னா வேறு யார் மேலேயாவது ஃபீலிங்ஸ் வந்து ஆர்க்கு ஓடி போயிட போகிறான். அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஓவராக பேசாமல் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க லேப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே போட்டுட்டு, அப்பா இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருந்தா பேசாமல் ஓடி போயிருக்கலாம்டா, மார்க்குக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருன்னு 3 பேரும் புலம்பிகிட்டே வராங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் போகிறாங்க. வண்டிக்கிட்ட போனோடனே, நாளைக்கு நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், என் பாட்டி என்னை வர சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். சரி போயிட்டு வான்னு சொல்ல, அப்புறம் சாண்டு சொல்கிறான், பாண்டை என்னை வர சொல்லியிருக்கான், ஸோ நான் அங்கே போகலான்னு இருக்கேன்டா, சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்புறம் நீங்கள் தனியாக போகிற, அது ஒன்றும் இல்லை விடு, ஆர்க்கு உன்னை பிக்கப் பண்ணிக்க வந்துடுவார்ல, கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். வேணாண்டா, நான் சொல்லிட்டேன் நான் வந்துடுறேன்னு சொல்லி, எதுக்கு வீணா ரிஸ்க்கு, பரவாயில்ல விடு, நான் தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் போங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் மேலே போட்டிருந்த ஜாக்கெட்டை காணும். ஐயோ என்னோட ஜாக்கெட் இங்கே வச்சுட்டு வந்து 2 லேப்லேயே விட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, சரிவா போய் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை வேணாம், லேட் ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் முதல்ல போங்க, நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல, மழை வர மாதிரி இருக்குது, நீ எப்படி தனியாக போவேன்னு பூ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துப்பேன், நீங்கள் போங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஆம் போக இவனுக்கு 2 பேரும் போயிட்டாங்க. லேபுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே மழை ரொம்ப வந்துருச்சு. ஐயோ மழை வேற வந்துருச்சு, நான் எப்படி லேபுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி பேக்கை தலையில் வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் லேபுக்கு முன்னாடி நிற்கிறான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கு. ட்ரை பண்ணுறான், பட் ஓப்பனே ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக எகிரி குச்சி அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக போய் தேடி பார்க்குறேன், அவனோட ஜாக்கெட் அங்கே இருக்கான்னு. அங்கே ஜாக்கெட்டை காணும். சரி எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் இறங்கி வரும்போது விண்டோ வழியாக வரும்போது நல்லா காலில் அடிபட்டுருச்சு. ஐயோ கால் வேறு வலிக்குதேன்னு சொல்லி பயந்து போய் அப்படியே வந்து ஒருவேளை குப்பையில் போயிருக்குமோன்னு சொல்லி அங்கே இருக்க குப்பையெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கான். மழை வேறு ஓவராக பெஞ்சிட்டே இருக்கு, அங்கே ஜாக்கெட் இருக்க மாதிரி தெரில. ஃபுல் குப்பையும் கழிச்சு பார்த்துட்டா அங்கே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். நான் அந்த ஜாக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தேம்பி சின்ன பையனாட்ட அழுதுகிட்டே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. எனக்காக ஆர்க் கொடுத்தது மிஸ் பண்ணிட்டேனேன்னு அழுதுகிட்டே இருக்கான் புலம்பிக்கிட்டே. திடீர்னு பார்த்தா ஒரு கை எங்கே வருது. அந்த கை வேறு யாரும் இல்லை, நம்ம ஆர்க்கு பையன்தான். கொடையோடு வந்து அப்படியே நிற்கிறான். இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி ஆர்க்கு அங்கே வர, ஆர்க்கை பார்த்தா அடுத்த செகண்ட் ஆம்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆர்க்குன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்ல, என்னோடய ஜாக்கெட்டை நான் தொலைச்சிட்டேன், நீ எனக்கு கொடுத்தில அதை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டே இருக்கான். ஐம் சாரி, நான் வேணும்னு பண்ணலை, மிஸ் ஆயிடுச்சு. அது ஜாக்கெட் தாண்டா, போனால் போயிட்டு போதும் விடு, வேறு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்ல, நீ எனக்கு கொடுத்தது ஒரு நாள் கூட அது என்கிட்ட இல்லை, அதுக்குள்ளே அது மிஸ் ஆயிடுச்சு, ஐம் சாரின்னு சொல்லி மறுபடியும் அழுகிறான். இங்கே பாரு, வேறு எங்கேயாவது வச்சிருப்பேன், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். நான் அதை கண்டுபிடிக்காமல் வரமாட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு போகிறான். மழை வருதுடா, எங்கடா போவேங்கிற மாதிரி ஆர்க்கு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகிறான். அது ஜாக்கெட் தானே, போனால் போட்டுண்டா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, இல்லை என் மேலே உனக்கு கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டே இருக்கான். எதுக்குடா கோவப்படுவேன், உன் மேலே கோவம் தான், நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு கோவமாக தான் இருக்கும். அழுகாதடா, ஜாக்கெட் தானே, போனால் போட்டு விடு, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேச, சார் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு தானே, அங்கே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஆமாம் இது என்னோடதா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல செக்யூரிட்டி அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ சீரியஸாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஆமாம் நீ எப்படி இங்கே வந்தேன்னு ஆர்க்கை பார்த்து கேட்க, லேட் ஆகிடுச்சு, நீ போகணுன்னே மெசேஜ் பண்ணுன்னு சொன்னால் நீ மெசேஜ் பண்ணவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல, சரின்னு சாண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், சாண்டு தான் சொன்னால் நீ இந்த மாதிரி இருக்கன்னு, உன்னை தேடி
தேடிட்டு வரலான்னு தான் இங்கே வந்தேன். வந்து பார்த்தது நல்லதாக போச்சு. நான் வரலைன்னா என்ன ஆயிருக்கும்? இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். உன்னை பார்க்குறக்கு எப்படி இருக்க பாருன்னு ஆர்க் சொல்கிறான். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஆர்ம் இருக்க காலில் பார்த்தா லைட்டாக அடிபட்டிருக்கு. ஏய், காலில் அடிபட்டிருக்கு, என்னடா பண்ணேன்னு சொல்ல, நான் அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சேன், அதான் அடிபட்டிருக்கு. எதுக்குடா ஜன்னலுக்கு போனேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, டோரு லாக் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ஒரு வேளை உள்ளே எதுவும் இருக்குமான்னு தேடி பார்க்கலான்னு சொல்லி போனேன்னா கடைசியில் அங்கே இல்லை. இறங்கி வரும்போது கீழே விழுந்துட்டு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அட பாவி, பார்த்து பண்ண மாட்டியா, பாரு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஜாக்கெட் தானே, அதுக்காக எதுக்கு நீ இவ்வளோ கவலைப்படுற, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே பாருங்கள், எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த இம்பார்ட்டண்ட்டாக நான் தொலைக்க முடியாது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுகிறான். அச்சோ, நீ இருக்க பார்த்தியா, ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, இன்றைக்கி உன்னை திட்டக்கூட எனக்கு மனசு வரல, சரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது துணி வச்சுருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, யோசிச்சுக்கிட்டே பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பேக்கில் எதுவுமே இல்லை, அந்த ஒரு கர்ச்சீப் தான் இருக்குது. ஆர்க் கொடுத்துருப்பான்ல அந்த கர்ச்சீப்பு, அந்த கர்ச்சீப்பை வாங்கி துடைக்கலான்னு போக, ஏய் இரு என் கால் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, அதில் துடைச்சா அழுக்காயிருவேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றை விட இந்த கர்ச்சீப் ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பெசாம இருன்னு சொல்ல, வாஷ் பண்ணால் கூட போகாது, லூஸு மாதிரி பண்ணாத, இப்படியே விட்டால் கிருமியெல்லாம் வந்துடும், உனக்கு தான் கஷ்டம், பெசாம இரு அப்படின்னு சொல்ல, அது நீ கொடுத்தது, நான் பத்திரமா வச்சுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்க, அந்த கர்ச்சீஃபை கொடுத்த ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு கண்ணு முன்னாடி வருது. அதில் ஆர்க்குன்னு போட்டிருக்க, நான் ஆர்க்குன்னு போட்டால் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, வேகமாக ஆம்னு எழுதி, இந்தா இப்போ இது ஒன்றோடது நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவனோட ஜாக்கெட்டில், அதாவது டிஷர்ட்டில் ஆம் அப்படின்னு எழுதி, இப்போ நானும் உன்னோட மேன் தானே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக விளையாட போனது. அது எல்லாமே அப்படியே ஆமோட கண்ணு முன்னாடி வருது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதை பற்றி திங்க் பண்ணிட்டே கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்க, என்ன யோசிச்சுட்டே இருக்க, நான் தான் இதை பற்றி கவலைப்படாத, கர்ச்சீஃபை நானே துவைச்சி கொடுத்துறேன், அப்படி இல்லைனா புதுசு கூட வாங்கி கொடுத்துறேன்டா, பேசாமல் இருடான்னு சொல்ல, நீ ப்ராமிஸாக கொடுத்துருவியா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த கர்ச்சீஃபை கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி, ஒரு வழி அவனால் நடக்க முடியாதுன்னு அவனை தூக்கிட்டு அப்படியே ஆர்க் வந்துட்டே இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீ இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆம் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஆர்க்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஆம்க்கு. அப்படி ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு, ஓ எனக்காக உன்னால் வெயிட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் உன்னை அதே மாதிரி லவ் பண்ணுறியான்னு கேட்டேன், இல்லைன்னு தான் சொன்னேன், அதுக்காக உன்னை லவ்வே பண்ணல நான் எப்படா சொன்னேன், அதை விட அதிகமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். எப்பயுமே உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சாரி உன்னை கஷ்டப்பட வச்சதுக்கு, இவ்வளோ நாள் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவனை ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிக்க, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்க, அதை கேட்டு உன்னை ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆர்க்குக்கு. லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக அவனுக்கு கிடச்சிருக்கு, எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்டே வரான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம்க்கு வந்து, இந்த உட்கார், நான் வேணும் உனக்கு க்ளீன் பண்ணவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ, நானே குளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்டா உன்னால் நிற்க கூட முடியல, எப்படா குளிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குளிப்பேன்னு சொல்லி எந்திரிச்சு நிற்க, டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறான். எருமை மாடு, சொன்னேன்ல அங்கே பாரு விழுகிற, உட்காரு, அதெல்லாம் உன்னால் முடியாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம், நீ இங்கேயே தூங்கு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நானே கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா அப்படின்னு அவனை பார்க்க, நீ ஏன் என்ன லவ் பண்ண, எப்போ என்ன லவ் பண்ண, அதை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே யோசிச்சு பார்க்குற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஆர்க்கு போயிட்டு இருக்கும்போது அவனை வாம் கூப்பிட்றான். ஏண்டா அங்கே எல்லாம் மென்டி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நீ சீனியர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, டே எனக்கு லேசியாக இருக்கு நான் வரலன்னு சொல்ல, என் கார் வேற இல்லைடா, அவன் கூட தான் வரணும், வாடா சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வாம் அவனை கூட்டிகிட்டு போக, அங்கே நம்ம தான் நிற்கிறான். உன்னோட பீர் மென்ட்ரியோட கோடு 0498 அப்படின்னு சொல்ல, அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. அதாவது இவனோட மென்டர் அங்கே நம்ம ஆர்க்கு தான். அப்படியே ஷாக்காக இருக்கு அவனுக்கு. அப்படியே நின்றுட்டே இருக்க, அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்லன்னு சொல்கிறான். அவனாடா அவங்கடா க்யூட்டாக இருக்கான், அவனோட உடம்புல எந்த பாட்டு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி அவன் என்ன ஸ்மைல் பண்ணுறானா, அவனை பாரு, அவனெல்லாம் கொஞ்சம் கூட க்யூட் இல்லை, சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். காமெடி பண்ணிட்டு இருக்க வாம் அவனை பார்த்து சிரிக்க, ஒரு செகண்ட் அப்படியே ஆர்க்கு அவனை பிடிச்சிருக்கு, பட் பிடிக்காத மாதிரி நடிக்கிறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க, டக்குன்னு திரும்பி பார்த்தா ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே நார்மலாக மூஞ்சி வச்சுட்டான். அட பாவி, ஃபஸ்ட் எடுத்தனையும் நான் க்யூட்டாக இல்லைன்னு நீ சொன்னியா, அதுக்கப்புறம் எப்படி என் மேலே உனக்கு லவ் வந்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே அப்படியே கேட்டுகிட்டே இருக்க, அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு சொல்லி 2 பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்டையும் அப்படியே காட்டுறாங்க.
அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்க்கு வந்து ஆமை கூட்டிகிட்டு போன்னு லீ சொல்லியிருப்பா. அதாவது இவ பேர் பொன்லி, நான் பொண்ணு சொல்லுவேன் லீன்னு சொல்லுவேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சரியா. நான் பொண்ணு சொல்கிறேன், ஒரு ஒரு செகண்ட் சப்போஸ் எனக்கே வந்து லீ அப்படின்னு வந்துடுது. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மூமெண்ட் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. அட பாவி, அப்போ அன்னைக்கு நீ இப்படி தான் வேணும்னு என்னை ஏமாத்திட்டியா, ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, அது நான் கொஞ்சம் ஓவராக பேசுவேன், ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு தோணுச்சு, அதனால தான் சரி வேண்டாம் ப்ராப்ளம் எதுக்குன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு என்னை ட்ரா பண்ணுறேங்கிற பேரில் ஆக்சிடென்ட் பண்ணி அதை நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்ல, அன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த சுச்சுவேஷன் என்னோடய லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் அதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்ல, ஏண்டா உனக்கு செத்து போயிடுவேன்னு பயமா அப்படின்னு சொல்லி ஆர்க்கை பார்த்து கேட்குறான். அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் செத்து போயிட்டா உன்னை விட்டு தனியாக போயிடணுமே என்னை நினச்சி நீ வேறு கவலைப்படுவேன். ஸோ எப்பயுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அன்னைக்கு அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா அப்படின்னு சொல்ல, போதும் போதும் ஓவர் லாஜிக்கெல்லாம் பேசாதன்னு சொல்ல, நான் பேசினா உனக்கு அப்படி தான் இருக்குமா, சரி விடு விடு ஓவராக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். சரி அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் நிறைய இருக்குது, உன்னை சுற்றி எனக்குள்ளே நடந்த எல்லா மூமெண்ட்டும் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஆர்க் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில வந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே காட்டுறாங்க. என் மேலே உனக்கு எப்படி லவ் வந்தது சொல்லுடா, நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்க, அப்புறம் அடுத்த நாள் நீ அங்கே வந்து இன்ட்ரோ கொடுக்க வருவேன்னு பார்த்தா சுற்றி சுற்றி டொம்முன்னு கீழே விழுந்த, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. வேணுமே அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி உன்னை டென்ஷன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு இடையில வந்த அந்த எல்லா மூமெண்ட்ஸுமே அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிகிட்ருக்கான். அப்புறம் சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு, தவானை போய் மீட் பண்ணமே, அதுவும் உன்னோட பிளான் தானேன்னு சொல்ல, ஆமாம் அப்பயே எனக்கு தெரியும்டா இதெல்லாம் நீ தான் பண்ணியிருப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படியே சொல்லிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்படித்தானே, நான் உன்கிட்டலாம் அட்வான்டேஜஸ் எடுத்திருந்தா கண்டிப்பாக நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன், வேறு மாதிரி இருந்திருப்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அவனை பார்த்துட்டு இவன் பேச அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் அவனுக்கு. போதும் அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் போயிருக்க மாட்டேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்ல, ஒரு செகண்ட் ஆர்க்கு அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சாருக்கு அப்படி லைட்டாக ஒரு மாதிரி தோணுது. நான் அவனை கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி லைட்டாக கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியாமல் அப்படின்னு மட்டும் தலையாட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில க்யூட்டாக டீப்பாக ஒரு கிஸ் போகுது. ரொம்ப ரொமான்டிக்காக ஸ்லோ மோஷனில் அப்படியே ஆம்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சார் அந்த கிஸ்ஸை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் கேட்குறான் ஆர்க்கு, நம்ம இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாது பயனாட்டா கேட்க, ஏண்டா உண்மையாகவே எனக்கு தெரியாதா, கப்பிள்ஸ்லாம் கிஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எந்த பதிலும் சொல்லலை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான். அப்படியே ஆர்க்கு அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு அப்படியே அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸுக்கான அர்த்தம் எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன், ஓகேங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரெஸ்ட் ரூமில் ஆரம்பித்த ரொமான்ஸு பெட்ரூமுக்கு போகுது. 2 பேருக்கு இடையில அப்படியே அங்கே ஒரு ரொமான்டிக்காக ஒரு இன்டிமேட் நடக்க, ஐ லவ் யூ ஆம்னு ஆர்க் அவனை பார்த்து சொல்ல, ஐ லவ் யூ டூன்னு ஆர்க்கை பார்த்து இவன் சொல்கிறான். அப்படியே அவங்களுக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்ரு நடக்குது. மேட்ருக்கு இடையில வேறு அப்பப்போ 2 பேரும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு என்னை விட்டு போகாதன்னு சொல்லி ரொமான்டிக்காக வேறு பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டோட அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்பப்போ வருவாங்க. அடுத்த லவ் ஸ்டோரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க நம்ம யோகன், அதாவது பெர்த் சாண்டாவோட லவ் ஸ்டோரி தான் வரப்போகுது. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கப்பிள்ஸோட ஸ்டோரி வரும் போல் ஒரு 8 எபிசோட்ஸ்க்கு அப்படி மாற்றி கொண்டு வருவாங்க போல். டோட்டலாக 24 எபிசோட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அடுத்த கப்பிள்ஸ் அவங்க தான், அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் அந்த சிம்மோன் பெர்த்தோட அந்த கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அவங்க கப்பிள்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டேஞ்சரஸ் ரொமான்ஸ் பார்த்ததுலேருந்து அவங்க மேலே ஒரு பெரிய ஃபேனாக இருந்தேன். பட் அவங்க 2 பேரும் கப்பிள் பிரிஞ்சது ஒரு மாதிரி கவலையாக இருந்தாலும் புதுசாக வர பேர் எப்படி இருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.